கோபம் என்பது வெறுப்பில்ல, அது ஒரு நிறைவேறாத ஆசை. நமக்கு மிகவும் பிடித்த ஒருவர் சில நேரங்களில் நம்மிடம் அளவுக்கு அதிகமாக கோவப்படுவதை பார்த்திருப்போம். அந்த வேகத்துல அவர்கள் கொட்டும் வார்த்தைகள் நம் இதயத்தை ரணமாக்கும். பல நேரங்கள்ல அந்த வார்த்தைகளை நிரந்தர பிரிவுக்கு காரணமாகி விடுகின்றன. ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல யாருமே வேணுமென்றே கோவப்படுவதில்லை. அதற்கான காரணம் என்று பார்த்தோம்னா, அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமல் போயிருக்கலாம், இல்லைன்னா அவரிடம் இருந்த ஒரு சின்ன ஆசை நிறைவேறாம போயிருக்கலாம். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு தான் அந்த கோபமே தவிர அது உங்கள் மீதான வெறுப்பல்ல. கோபத்துல அவர் விட்ட வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு நாம் நின்றால் அங்கே விரிசல் மட்டும்தான் மிஞ்சும். அதற்கு பதிலாக அவருக்கு ஏன் இந்த கோபம் வந்தது, அவரிடம் இருந்த அந்த எதிர்பார்ப்பு என்ன, அவருக்கு இப்போது என்ன தேவை என்பதை நிதானமாக உணர்ந்து அதை சரி செய்ய முயற்சித்தால் அந்த பெரிய கோபம் பனி போல கரைந்துவிடும். கோபத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாவற்றையுமே நாங்கள் மனசிலிருந்து டிலீட் செய்து விடணும். அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலை, அதாவது எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்னு சொல்லுவோம். கடந்து செல்லுங்கள். கோபத்தை அடக்க முயற்சிப்பதை விட அதன் காரணத்தை அறிந்து அதை சரி செய்ய முயலுங்கள். காயப்படுத்தும் வார்த்தைகளை மறந்துவிட்டு அந்த உறவின் தேவையை பூர்த்தி செய்தால் வாழ்க்கையை எப்போதுமே இனிமையாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். இது போன்ற இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டிலெக்ஸி. எங்களுடைய BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலி எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே.